ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னிராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்து இணைவு பெற்றிருக்கார். இந்த மாதத்தின் தொடக்கத்திலுங்க இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுன யோகம் பெற போகிறார். அப்போ இந்த இரண்டு அமைப்புகளையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ஒரு யோகமான நிலைமையில தான் இந்த நேர காலகட்டத்தில் இருந்துகிட்ருக்காருன்னு சொல்லணும். அது மட்டும் போதாதுன்னு குருவின் பரிபூர்ண பார்வையோடு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க. என்னோட வித்தையின் அடிப்படையில் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு 5 மாத காலமாக தான் நிம்மதி பெருமூச்சு விடுறீங்கன்றது விதிங்க. அதுக்கு முன்பாக கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. எது செய்தாலும் தடை, தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். உண்மையாலுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்து மன இறுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளானது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருட காலகட்டங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டங்கள் கடந்த 2024 மே மாத காலத்தோடு உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்க. அப்போ மே மாத காலகட்டத்திலேருந்து இந்த குருவின் பரிபூர்ண பார்வை உங்களோட ராசி கிடைக்கிறனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் குருவின் பரிபூர்ண பார்வை இந்த நேரத்தில் இருந்துகிட்ருக்கு. இது இந்த மாதத்துக்கான பலன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக இந்த பலனானது 2025 மே மாதம் வரலுமே சொல்லலாம். ஏன்னா 2025 மே மாத காலகட்டம் வரலும் குருவின் பரிபூரண பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதுங்க. அதனால் இந்த 2025 மே மாத காலகட்டம் வரலுமே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதத்திலையும் தடைகள் ஏதும் கிடையாது. அப்போ மேலோட்டமாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதே மிகப்பெரிய யோகம். கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு இந்த 1 வருட காலகட்டம் தான் மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றது சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. குருவின் தெளிவான பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால தெளிவான சிந்தைகள் கிடைக்கும். அந்த சிந்தையின் விளைவாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். நீண்ட காலத்துக்கு திட்டத்தை தீட்டக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களாக இந்த நேரம் அமையுது. வருங்கால சிந்தனைகளுக்கு இந்த நேரத்தில் அடித்துவக்கூடிய ஒரு நல்ல நேர காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் மட்டும் கிடையாது, 2025 மே மாத காலகட்டத்துக்கு வரலுமே நீங்கள் ஒரு சுப நிகழ்வுகள் வீடுமனை வாசல் வாங்குவதோ, திருமண சம்பந்தமோ, குழந்தை பேர் சம்பந்தமோ அல்லது திருமணத்துக்கான அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒரு செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்குதுன்ற விதிங்க. அப்போ தெளிவான சிந்தையோடு செயல்படக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருந்தீங்கன்னா உழைப்பின் மூலியமாக ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. உழைப்பை நம்பினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்ற விதிங்க. நல்லா உழைக்கிறதுக்கு கற்றுங்க. உழைக்கிறதின் விளைவாக அதிகப்படியான லாபங்கள் பெறக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்ருப்பீங்க. அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் ராகு கேது 2 கிரகமும் உங்கள் ராசியிலேயே ராகு கேதுவும் 7ல் ராகுவும் இருக்கிறது கணவன் மனை உறவுகளின் விரிசல்கள் அதிகரிக்கும். கணவன்மனை உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும். அதே வேளையில் உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கிறதுனால தீர்த்த யாத்திரைகளுக்கு போயிட்டு வருது விசேஷம். ஏன்னா இது எல்லா நபர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ தீர்க்கதரிசிகள், ஞானி இவர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்புகள் கிடைக்கும். அப்போ இந்த அமைப்புகள் பெற்றிருக்கிறதுனால இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும்பள்ளம் அங்கே ஒரு தடவை போயிட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லாயிருக்கும். அல்லது காளகஸ்தி போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நீராடிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி இதுக்கு பின்னர் வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருன்றுவீங்க. அப்பொழுது இந்த குரு பகவானின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைக்கிற ஒரே ஒரு காரணத்தினால்
2025 மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு தெளிவான சிந்தை விரைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டங்களாக தெரியுதுங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அது எல்லாமே சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரத்துக்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த நேர காலகட்டம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதரன் சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கன்னியாராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய நபர்களாக இருந்துகிட்ருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தருவாங்க. அதனால் இந்த 3ஆம் இடமானது முயற்சியை கொடுக்கக்கூடியதுனால நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்டில் குழந்தை பேரே இல்லை சார், குழந்தைக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சந்தான விருத்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்கள், தந்தை வழி சொத்து சுகங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய யோகங்களும் உண்டுன்றுவிதிங்க. அப்போ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறது அந்தளவுக்கு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது யோகம் தான். ஏன்னா வக்ரம் பெற்றால் பின்னோக்கி வருவாங்க அப்படின்ட்டுவிதிங்க. பின்னோக்கி ஒரு கிரகம் வந்தாலே அது அதுக்கு முன்னாடி என்ன ராசி இருக்கோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் கிடைக்கும்ன்றுவிதிங்க. அப்போ இந்த குரு பகவானுக்கு சனி பகவானின் பார்வையும் கிடைக்கிறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளைகின்ற விதியின் அடிப்படையில் எண்ண அலைகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அதே போல் தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் தான் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள். அதனால் புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கொடுத்து தெளிவாக கணிச்சு பார்த்துட்டு அதுக்கு பின்னர் நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் பெறும். ஏன்னா உங்கள் ராசியிலேயே தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கார், 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார். அப்போ இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் ஏற்படுவீங்க. 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நட்சத்திரமோ 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி நட்சத்திரமோ வாங்கி உட்கார்ந்திருக்கும் கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் ஓரளவுக்கு பிரிவுகள் பிரச்சனைகள்னு இருந்த நபர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தரமான கல்வி யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெறுவாங்கன்று விதிங்க. வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நம்ம சம்மதியருக்கு இந்த நேர காலங்களில் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் உள்ள நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அயல் நாடு வெளி மாநிலம் தொடர்பு பெற்று இது விற்பனை ஒரு வாணிபம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதன் மூலிமா மிகப்பெரிய லெவலில் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்கன்று விதிங்க. அதனால் இந்த நேர காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிகழ்ந்ததாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் அப்படின்ட்டு விதிங்க. குழந்தை பேருக்காக காத்துருக்க சார் அப்படின்னாக்கா 5ஆம் இடம் தான் குழந்தை ஸ்தானமே. இப்போ 5ஆம் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய காலம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சளவு இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான காலகட்டங்கள், எது செய்தாலும் அது நமக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டங்கள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நபர்கள் கூட இந்த நேர காலத்தில் பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அதனால் கன்னியாராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் வெற்றி பெறும், என்ன விதமான வழிபாடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னி ராசி, ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டோம்னா புதன் பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான். ஆசைகள் எண்ணங்களை தன்னோட முயற்சியின் மூலமாக வெளிக்காட்டக்கூடியவர்கள். அதன் மூலமாக முயற்சி உழைப்பு மூலமாக அதை பார்த்திங்கன்னாக்க
சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே உண்டு. இருப்பினும் இந்த மாதம் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோம்னா உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உண்டு. ஆமாம், உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் போய் புதன் அமைஞ்சிருக்கிறார். இப்போ ராசியிலே கேதுவும் இருக்கிறார். இப்போ இந்த நிலை எப்படி இருக்குது, கேதுவோட சேர்ந்த சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ கன்னி ராசியை பொறுத்த வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. என்ன மாதிரி கவனம் தேவைப்படுது அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவைப்படுது. எண்ண ஓட்டங்களை, நேர்மறை சிந்தனைகளை நிறைய வச்சுக்கணும். அது இல்லாமல் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது, ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வச்சுக்கணும். ஏன்னா விரக்தி நிலை, மனதில் சின்ன சின்ன விரக்தி வரும். நினச்சது நினச்ச நேரத்தில் நடக்கிறது இல்லை, அப்படியே நடந்தாலும் சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி எண்ண ஓட்டங்கள் வரும். அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றார்கள்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது மாதிரி தோணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்குமா அப்படின்னா, அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்குமானா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும். நினச்ச நேரத்தில் நினச்சது நடக்காது. நடக்கிறதுக்கான முயற்சி மட்டும் எடுத்து வைங்க. அடுத்து வரக்கூடிய அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா நடக்கும். அதே போல் மூத்தோர்கள், அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு 17ஆம் தேதிக்கு பிறகு அவங்களோட தேவைகள் இருந்ததுன்னா நீங்கள் அணுகலாம். அதுக்கு வரையும் பார்த்திங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆமாம், நல்லது அப்படின்னு சொல்லணும். அடுத்து 2ஆம் இடம் தனஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் வருமானம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும்னா, வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா முன்பு போல் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுல எந்த மாற்றம் இல்லை, வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு முன்னாடி இருந்ததோட இப்போ வேலையில் கொஞ்சம் பாராட்டுக்கள் கிடைக்கும். இன்னொன்று ஸ்பெஷலாக கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் துடிப்போட ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அடுத்து தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிறது தொழில் ரொம்ப தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடுச்சு. ஆமாம், எடுத்த தொழிலில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு டவுட்டில் இருந்தவங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துருவோம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். தொழில் நல்லா இருக்குது, தொழில் வருமானம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. இருப்பினும் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2 கூடையவர், அதாவது 2-9 கூடையவர் கொஞ்சம் நீசமாயிருக்கிறார். அதுவும் ரொம்ப குறிப்பிட்ட காலம்தான், 18ஆம் தேதி வரையும் தான் கொஞ்சம் நீசகதியில் இருக்கிறதுனால என்னென்னா, குடும்பத்திற்கு வர வேண்டிய வருமானங்கள் கொஞ்சம் வரும். ஆனால் நினைச்ச நேரத்தில் வராமல் கொஞ்சம் தடை தாமதத்தோடு வரும். ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு வராமல் கொஞ்சம் தேவைக்கேற்றார் போல் வரும். ஆமாம், நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துருப்போம், ஒரு 3 மடங்கு எதிர்பார்த்துருப்போம், ஒரு 2 மடங்கு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 18 நாட்கள் இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும். நீங்கள் எண்ணம் போல் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, எதற்கான முயற்சியோ அதுவே அனைத்தும் அப்படியே நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த 18 நாட்கள் மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் பேசுகிறது, அதே நேரத்தில் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுறது. ஆமாம், குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் போகும். ஆமாம், செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு. ஆமாம், வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறது, ஆமாம், மனைவியோட தேவையை நிறைவேற்றுறது, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் செலவு அப்படிங்கிறது போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வருமானம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகவே வரும். தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 18 செப்டம்பர் 18ஆம் தேதி வரை. அதற்கு பிறகு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு
திருமண யோகம் அப்படிங்கிறது உண்டு. திருமணத்திற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண முயற்சிகள் கைகூடும், வரன் அமையும். வரன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுக்கு வரன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, திருமண யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. கன்னிராசினியர்களுக்கு உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன சிறப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசியை பொறுத்த வகையில் எதையும் சமாளிச்சிருவீங்க, எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமாளிச்சிருவீங்க. இருப்பினும் அந்த கேது பகவான் ராசியில் அமர்ந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது இருந்தாலும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக நாட்டத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரம் கண்டிப்பாக விநாயகர் கோயில், விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்யணும். விநாயகருக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், அதுலேயும் குறிப்பாக சதுர்த்தி திதி அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் நீங்கள் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. இருப்பினும் பார்த்தோம்னாக்க வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெருசாக இதை தாண்டி ஒன்றும் பெருசாக அந்த மாதத்தில் ஒன்றும் பெருசாக விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் பொதுவான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தோம்னா அமாவாசை திதி, முன்னோர்கள் வழிபாட்டு தினம். அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, பஞ்சமுக கடவுள், பஞ்சபூத கடவுளை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள். செப்டம்பர் 17ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய திரு அண்ணாமலையாரை வழிபட்டு அவருடைய முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து பார்த்தோம்னா 6 சுப முகூர்த்தங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக 3 சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய நல்ல சுப முகூர்த்தமாக அமைஞ்சிருக்குது. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இப்போ நட்சத்திரங்களுக்கு எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நட்சத்திர பலன் அப்படின்னாக்க உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசு சார்ந்து வெளியே இருக்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிறது, பதவியில் ஒரு சேஞ்சஸ்ஸு, பதவி மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். கமிஷன், அதாவது கான்ட்ராக்ட் ஒர்க் செல்வங்கள்லாம் ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பயணங்களை கொஞ்சம் அதிகமாக அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் தாயோட உடல் நலன், அதே போல் தாய் தந்தையார் சொத்துக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பம் மட்டும் இருக்கும். அது கேது பகவான் உங்களுடைய ராசியில் போகிறதுனால மனக்குழப்பம் இருக்குது. நீங்கள் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் தொழில், நீண்ட நாளாக தொழில் திட்டமிட்டிருப்பீங்க. அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா, வேலை தெரியும் ஆனால் வேலையை தொடங்கலாமா அப்படிங்கிறது குழப்பம். ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அப்போ அந்த வேலையை சொந்தமாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ செய்யலாமானா இது செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். தாராளமாக உங்களுக்கான வேலை தொழிலை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு செஞ்சிடலாம். முடிவு செஞ்சு அந்த வேலையில் இறங்கிடலாம். இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொழில்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. பில்டிங் சம்மந்தப்பட்டு, பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்தில் மறைமுக தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அது சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். செப்டம்பர் மாத வாழ்த்துக்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய இப்பதிவில் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னிராசி,
உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். என்றால் விரையாதிபதியுடன் கூடிய அந்த புதன், ஆகவே அதிகமான செலவினங்கள் ஆகும். ஆனால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் அனைத்து செலவினங்களும் நல்ல செலவாகவே இருக்கும். அதற்குரிய வருமானத்தையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன், கேது இந்த 2 கிரகங்கள் இருப்பதனால் உங்களுக்கு அடிக்கடி பலகீனங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பல வகைகளை நிறைய சாப்பிடுங்கள். அதன் மூலமாக பலகீனம் குறைந்து ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம், சந்தோஷம் இந்த மாதம் முழுமைக்கும் இருக்கும். உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வர இருக்கிறார். ஆகவே செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்கும். அதாவது சுபகாரியங்களுக்கான ஆதாரபூர்வமான செயல்பாடுகள் இந்த மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவுகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சகோதரனுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். சகோதரருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இளைய சகோதரன் நல்ல முன்னேற்றத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தாயின் ஆரோக்கியமும் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஏற்கனவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். இருந்தாலும் குருடைய பார்வை 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது என்று உறுதியாக நம்பலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் இந்த மாதம் உங்கள் கைகளிலே புரளும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சயமாக இன்டர்வியூலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. பொதுவாக 6ஆம் இடத்திலே சனிபான் இருப்பது லட்சுமிகரம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுபான் இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு குருபான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். மனைவியால் நல்ல பாக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அந்த கருத்து வேற்றுமைகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் செய்யும் இடத்துல போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்துல வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். கவலைப்படாமல் நீங்கள் இருங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல விடுவு காலம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலத்தின் காரணமாக உங்கள் தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த மாதம் நீங்கள் தாராளமாக பேசலாம். உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும். அவ்வாறு பேச வேண்டியிருந்தால் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆன பிறகு நீங்கள் பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே வளர்ச்சியும் இருக்கும், அலைச்சலும் இருக்கும். அலைச்சல் வளர்ச்சி இரண்டும் கூட இருந்து நல்ல வருமானமும் கிடைக்கும். ஆகவே இந்த மாதம் நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்படி இருந்தாலும் அதற்குரிய ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருப்பது சுபவிரயங்கள் நடக்கும். நல்ல விரயங்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த மாதம் முழுமைக்கும் 6ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே நல்ல செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு சுக்கிரன் பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை, தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதத்திலே 10ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன்.
அதற்கு பரிகாரமாக இந்த மாதம் முழுமைக்கும் செவ்வாய்க்கிழமை என்று பிரதி செவ்வாய்க்கிழமை என்று பகல் 12 மணிக்குள் அருகில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி தொழில்துறையில் நல்ல விருத்தியும் முன்னேற்றம் ஏற்படும். தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல விடுவுகள் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நட்சத்திர வாரியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால், உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 4 புதன்கிழமையன்று சந்திர தரிசனம், அன்றைய தினம் சந்திரனை தரிசனம் செய்து அருகில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும். அதன் மூலமாக உத்தரத்திலே பிறந்தவர்கள், உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் செப்டம்பர் 5 வியாழக்கிழமை என்று செவ்வாய் ஜெயந்தி. பொதுவாக 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்துதான் தொழில்துறையிலே அலைச்சல் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அன்றைய தினம் செவ்வாய் ஜெயந்தி. அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற நவகர்கம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகர்கத்திலே செவ்வாய் பகவானுக்கு அன்றைய தினத்திலே சிகப்பு வஸ்திரத்தை அணிவித்து அவருக்கு சிகப்பு அரளி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து 9 தீபங்கள், நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ 2 எது வேண்டுமானாலும் வைக்கலாம், 9 தீபங்கள் வைத்துவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை நீங்கள் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் அடுத்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை என்று ஹரிதாளிகா கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஹரித்தம் என்றால் மஞ்சள் என்று பொருள். மஞ்சளை எடுத்து அன்றைய தினம் அரைத்த மஞ்சளை எடுத்து அருகில் இருக்கின்ற அம்பாள் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். சென்றுவிட்டு அந்த கோயிலுக்கு சென்று அந்த மஞ்சளை கொடுத்து அது பூஜை செய்து அந்த மஞ்சளை நீங்கள் நெற்றிலே இட்டுக்கொள்ளுங்கள். அல்லது உங்கள் வீட்டிலேயே அம்பாளுடைய படம் இருந்தால் அந்த அம்பாளுடைய படத்திற்கு முகத்திற்கு மஞ்சளை பூசிவிடுங்கள். மஞ்சளை நிறைய வைத்து பூசுங்கள். அதன் பிறகு அந்த மஞ்சளை எடுத்து அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி என்று பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வையுங்கள். அதன் மூலமாக எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். ஆகவே ஹரிதாளிகா கௌரி விரதமான வெள்ளிக்கிழமை என்று, அதாவது செப்டம்பர் 6 வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் வருவதனால் அன்றைய தினம் அம்பாளுக்கு மஞ்சளினால், மஞ்சள் என்றால் மஞ்சள் தூளை வைத்து கூட இருக்கலாம், அல்லது அரைத்த மஞ்சளை வைத்து நீங்கள் பூஜை செய்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக எல்லா வளங்களும் பெறுவார்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக கன்னிராசி பிறந்தவர்கள் எல்லா வளமும் நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு பிறக்கப்படுது. ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், கடக ராசியில், ரிஷப லக்னத்தில், புதன் பகவானுடைய திசையில் 109 டிகிரியில தான் இந்த உடைய செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னி ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? பொதுவாக சொல்லணும்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு 100% அருமையான ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைய போகுது. என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை, குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. பொதுவா குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து அரசனை ஆண்டியாக்குறதும் ஆண்டி அரசனாக்குறதும் யாருடைய வேலைனா குருவுடைய வேலை தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு மே மாதம் 1ஆம் தேதி மேசத்துல இருந்து ரிஷபராசிக்கு வந்தாரோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5, 7, 9ஆம் இடத்தை எப்பயுமே பார்த்துட்டு இருப்பாரு. குரு பார்வைன்னா 5, 7, 9. அப்ப ரிஷபராசியிலிருந்து இப்ப எத்தனாம் இடமா பார்க்கிறாரு? 5ஆம் இடமா உங்க கன்னி ராசி தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. பொதுவா உங்க ராசிக்கு அதிபதி மூலக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன். இந்த ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாருன்னா புதன் மட்டும்தான். அதனாலதான் அறிவுக்காரகன் சொல்றோம். சரிங்களா? ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம கெஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா புதன் தான். அப்ப இந்த புதன் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100% இன்னைக்கு வந்து 3 இடத்துக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு ஆட்சியா போய் உட்கார்றாரு. அது உட்கார்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அப்ப இந்த 24ஆம் தேதி வரைக்கும் எப்படிங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுமாரா தான் இருக்கும்.
அப்ப உங்க ராசிக்கு ஆல்ரெடி குரு உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. இதே மாசத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் தான் வீட்டுக்கு அவர், அதாவதுன்றது புதன் வந்து அவர் ஆட்சியா உட்கார்றாரு. அதே போல இது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து சுக்கிரன் இன்னைக்கு அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்டன்றது புதன் வீட்டுல இருக்க வேண்டியவர். இப்ப உங்க வீட்டுல கன்னி ராசியில இருக்க வேண்டிய சுக்கிரன் இப்ப ராஜபங்க நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 19ஆம் தேதி என்ன பண்றாருன்னா துலாம் ராசிக்கு தன் சொந்த வீட்டுல போய் அவர் ஆட்சியா உட்கார்ந்துருவாரு. அப்ப இந்த 3 காம்பினேஷன், குருவுடைய பார்வை, அதாவது சுக்கிரன் வந்து ஆட்சியா உட்காருடைய தருணம், புதன் ஆட்சியா உட்காருடைய தருணம், இந்த 3 காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதம் சூப்பரா இருக்குன்னு சொல்றதுல ஆச்சரியமே இல்லை. இதை விட ராகுவுடைய பார்வையும் கன்னி ராசி தான் பார்க்கிறாரு. பொதுவா ராகு கேது நெல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ராகு வந்து பார்க்கும்போது எங்க இருக்கிறாருன்னா மீன ராசியில நட்புல இருக்கிறாரு. அப்ப மீன ராசியில ராகு போய் நட்புல இருக்கும்போது ராகுவுடைய பார்வை என்ன 3, 7, 11. அப்ப 3ஆம் இடமா யாரை பார்க்கிறாரு? மகர ராசி பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் இடமா யாரு பார்க்கிறாரு? கன்னி ராசி தான் பார்க்கிறாரு, உங்க ராசி தான் பார்க்கிறாரு. இப்படி பாத்தீங்கன்னா வலதுபுறமா குரு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமா உங்க கன்னி ராசி பார்க்கிறாரு. அப்ப புத்திரஸ்தானத்துல இருந்த அந்த பாதிப்புகள் விலகி குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாரு. ஏன்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அதுக்கு மூலஸ்தானம் யாருன்னா குரு தான். பொதுவா குரு அப்படின்னா பிள்ளைகள். அப்ப குரு வந்து உங்களை பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? அப்ப 100% உங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குது. அடுத்தது 7ஆம் இடமா ராகு பார்க்கிறாரு. 7ஆம் இடம் சொல்றது வந்து கலஸ்திரஸ்தானம், திருமணஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பார்க்கறதுனால திருமணஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா 5ஆம் இடம் தான். அப்ப இந்த 5, 6 பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. மகர ராசி, கும்பராசி. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதின்றவர் வந்து மகர ராசி. அந்த மகர ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய தருணமும் நல்லா இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் அவரும் போய் சனி ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைங்க, எப்பங்க கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடம் பாருங்க. ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா சொல்றேன். 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருக்கும். குருவோ அல்லது சனியோ இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு தாமதமாகும். அப்போ உங்க சுய ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்க. ராகு கேது குரு சனி இதுல 4 எது இருந்தாலுமே புத்திர தோஷம் தான். அப்படி உங்க சுய ஜாதகம் மட்டும் அந்த மாதிரி இல்லைங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாக்கி கொடுத்தே தீர்வாரு. ஏன்னா குரு 5ஆம் இடமா பார்க்கிறாரு, ராகு 7ஆம் இடமா பார்க்கிறாரு, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியை உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த தருணம் இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 17ஆம் தேதி வரைக்கும் ஒளிக்கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. பாத்தீங்களா? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஜாதகருக்கும் தந்தைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் இந்த மாதிரி இருக்கும். பரம்பரை தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பூர்வீக தொழில் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் முடக்கமான நேரம். அதே 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆட்சியே இருக்க வேண்டிய சூரியன் வந்து கன்னி ராசிக்கு வந்துருவார். அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் மட்டும் இல்ல, பூர்வீக தொழில் பூர்வீக சார்ந்த விஷயம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா 17ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இருக்கிறதுனால இப்ப 10ல செவ்வாய் இருக்கிறதுனால 100% உங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார இப்ப அண்ணன் தம்பி இருக்காங்க, பங்காளிகள் இருக்காங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா மச்சான் எல்லாரும் இருந்தாங்க, நான் உதவி செஞ்சேன், எனக்கு உபத்திரியம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில
பார்த்தும் பாவின்ற இடத்துலதான் நீங்க இருக்கிறீங்க. செஞ்சு செய்யல, கொடுத்து கொடுக்கலன்ற மாதிரிதான் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம், உங்க ராசிக்கு அதிபதி 24ஆம் தேதி உங்க இடத்துல உட்காராரு. அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப இதை விட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் குருவா இருந்து சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கத்து கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்கும். புதன் அவர் ஆட்சியா உட்காருடைய தருணம் மட்டும் இல்லை, சுக்கிரனும் 19ஆம் தேதி அதாவது அவர் துலாராசிக்கு அவரும் ஆட்சியா உட்கார்றாரு. சுக்கிரன் ஆட்சியா உட்கார்றாரு, அதே மாதிரி புதன் பகவான் ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல உங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்ப நான் சொத்து வாங்கிட்டேன் கிரையம் பண்ண முடியலன்றீங்களா, கண்டிப்பா நடக்கும். மண்மனை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க பாதி நின்று போச்சுன்றீங்களா, கண்டிப்பா எடுத்து கட்டலாம். நான் பிறந்த ஊர்ல இருந்து நான் அயல்நாட்டுல இருக்கிறேன், வெளி மாநிலத்துல இருக்கிறேன், என் கணவன் மனைவி என் குடும்பத்துல நான் பிரிஞ்சிருக்கிறேன், எனக்கு வளர்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை மொத்தத்துலன்றீங்களா, கண்டிப்பா புதன் மாறினா உங்களுக்கு நிம்மதி கொடுத்துருவார். ஏன்னா புதன் ஆட்சியை உட்கார்ந்துட்டார் அப்படின்னா அதே ராசி குரு பார்க்கிறாரு. அப்ப குருவும் புதனும் 2 கிரகங்கள் இணையும் போது உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் விலகி, சங்கடங்கள் விலகி, சந்தோஷத்தை கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நான் விவசாயம் பண்றேன், எனக்கு ஏதாவது என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த ஒரு மாசம் சுக்கிரன் மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு விவசாயம் சார்ந்தது நல்லா இருக்கும், ஜலம் நல்லா இருக்கும், நீர் ஆதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் 1 ரூபாயா இருந்தாலும் நான் கையூனி கரணம் போட்டுதான் நான் சாதிக்கிறேன், நான் வாழ்க்கையில வளர்றேங்க, எனக்கு ஏதாவது வீடு வாசல் கட்ட முடியுமா அப்படி பார்த்தா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவர் யாருன்னா சுக்கிரன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா சுக்கிரன் சடிச்சிருச்சு, வீடு கட்டிட்ட, மண் வாங்கிட்ட, மனை வாங்கிட்ட, தோட்டத்தோடு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு 100% 19ஆம் தேதி சுக்கிரன் போய் அவர் ஆட்சியே உக்காந்துட்டாருன்னா உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கின்றது மட்டும் இல்லை, இன்னைக்கு குழந்தைங்களுடைய ஹெல்த் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சூரியன் உங்களுக்கு மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்க ராசிக்கு 12ல இருக்கிறாரு. அதனால பிள்ளைங்களுக்கு அப்பப்ப பாத்தீங்கன்னா சளி, ஜுரம், இரும்பல் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அடிக்கடி மருந்து மாத்திரை செலவு வரும். 17ஆம் தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேல கண்டிப்பா கொஞ்சம் சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். நான் முன்னே சொன்னேன், அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும், கனவுகள் இருக்கும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி போகலாம், எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படிங்கும்போது உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், அது எந்த துறையில போனா நல்லா இருக்கும் அப்படின்றது உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரன்னிங் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச அந்த இலக்கு போய் நீங்க தொடலாம். சரிங்களா? பொது பலனை பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், ராசி வச்சு சொல்றோம், ஆனா அதே ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை வச்சு சொல்றோம். சரிங்களா? அதனால உங்க சுய ஜாதகத்தை பாருங்க, சுய ஜாதகம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா போனீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி ஆட்சியா வந்துட்டாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்களை கொடுத்துருவாரு. சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி.